டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது. குரு வக்ர பலன்கள். இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் தான் இது இருக்க போகுது. இந்த 4 மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில ராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும். அது நல்லதே நடக்கும். அந்த அளவுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இது எப்போ துவங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது துவங்குது 9/2024. ஸோ இந்த 9 அக்டோபர் 2024 துவங்கக்கூடியது குரு ரிவர்ஸில் போகிறாரு. இப்போ இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறாரு. இது எப்போ வரைக்கும் இது இருக்க போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது February 4, 2025 வரைக்கும் இருக்க போகுது. சரியாக சொல்லணும்னா 116 நாட்கள்னு வச்சுக்கோமே. 120 நாள்னா 4 மாதங்கள் கணக்கு வரும், கொஞ்சம் கூட குறைய இருக்குது. ஸோ இந்த 116 நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும். இப்போ நம்ம ஒரு சில பேருக்கு ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40% வரைக்குமே அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். பாக்கியுள்ள 60% உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும். அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும், வீடு வாசல் வாங்குவதாகட்டும், அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்ர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விலாவரியாக பார்ப்போம். இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போவோம். கடகராசிக்குரிய குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? கடகத்துக்கு ஏற்கனவே அஷ்டம சனி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் படாத கடகராசி நேயர்களே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருப்பாங்க. குரு வேற ஒரு பக்கம் நம்மளை போட்டு படுத்துமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் குரு பெரிதாக உங்களுக்கு கெடுதல் எதுவும் செய்துவிட மாட்டார். ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு அவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, 5ஆம் வீட்டிற்கு அதிபதியே குரு தான் உங்களுக்கு. அவர் பெரிதாக கெடுத்துட மாட்டார் உங்களை. அதே சமயத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ரொம்ப வேகமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாக உருவாகும் இந்த காலகட்டத்தில். இப்போ வீடு மாறணுமா, உடனே மாறணும், இன்றைக்கே மாறணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்க. நீங்கள் தராலடியாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆவீங்க. அப்படி தான் உங்களை மாட்ட விடுவார். பட் எந்த அளவுக்கு கடகராசினர் நிதானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஏன்னா குரு அடிப்படையிலேயே சந்திரனுக்கு மிகவும் நல்லது செய்யக்கூடியவர். ஜோதிட சாஸ்திரத்திலே கூட ஒரு விதி உண்டு. குருவும் சந்திரனும் இணைந்து நிற்பது குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய பஞ்ச மகா புருஷ யோகங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் சக்தி படைத்த ஒரு விஷயம் அது. ஸோ அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு ராசியான கடகராசிக்கு குரு வக்ரமானாலுமே கூட பெரிதாக கெடுதல் செய்ய மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு ஒவ்வொரு விஷயத்துல நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம எங்கே தவறு பண்ணுவோம்னா, நமக்கு நல்லதாக தான் ஒரு விஷயம் வரும், ஆனால் அந்த நேரத்தில் போயிட்டு நம்மளா ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது நம்ம லாக் ஆகிடுவோம். அப்போ மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பணம் விஷயத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் இப்போ பேங்குக்கு போகிறீங்க, பெரிய தொகையை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கூட இன்னொருத்தர் உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள அழைச்சிட்டு போங்க. நீங்கள் அவசரப்பட்டு ஒரு எண் தவறாக எழுதுவீங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தவற விட்டுருவீங்க, மறுபடியும் ரொம்ப அலையிற மாதிரி ஆகிடும் அந்த இதை சரிப்படுத்துறதுக்குள்ளார. அதனால் அப்போ மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி இந்த 4 மாத காலங்கள் உங்களுடைய இந்த அஷ்டம சனி காலம் இருக்கு இல்லையா, இது ஒரு பக்கம் ஒரு டென்ஷனை உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா,
இந்த டென்ஷன்லேருந்து ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு ரிலீஃபை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த குரு வக்கரத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், அவர் வந்து ஒரு பெரிய ரிலீஃபை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் 11ஆம் வீட்டில் உட்கார்ந்து. இப்போ இந்த குரு வக்ர காலத்துலையுமே வந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கொடுக்காம வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும்தான் உருவாக்குவார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிதானம் இழக்காமல் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்து வந்தாலே போதுமானது. பெரிய சிரமங்கள் வராது. நீங்கள் குறிப்பாக சங்கடஹர சதுர்த்தி சமயங்களில் நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணலாம். இந்த 4 மாதங்களுமே சதுர்த்தி திதி வரக்கூடிய நாட்களில் விநாயகர் கோயில்களில் விமர்சையாக நடக்கக்கூடிய சாயந்தர நேரங்களில் நடக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி பூஜையை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய மனம் வந்து எப்போதும் தெளிவாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் உங்களை கைவிடாது, உங்களை பெரிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். ஏன்னா இந்த 4 மாதங்கள் முடிந்ததற்கு பிறகு மறுபடியுமே வந்து இந்த அஷ்டம சனிங்கிறது ஃபுல் ஃபோர்ஸில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் குரு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருப்பார். இந்த வக்ர காலங்கள் முடிந்ததற்கு பிறகுமே கூட சொல்கிறேன். அதில் இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னா, சனியுமே உங்களுக்கு அஷ்டம சனிலேருந்து விலக போகிறாரு அடுத்த வருஷம். அது வந்து மார்ச் ஏப்ரல் சமயத்துலலாம் உங்களுக்கு நல்ல மாற்றமே தெரியும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் பாசிட்டிவாகவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன். இருந்தாலும் இது பாதிக்கும். ஒரு 40% வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது. பட் இதிலிருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க, விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம டிவோட்டி நேஷன் சேனலில் எண்கணித ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்ஃபபெட்ஸ், அதாவது ஏபிசிடி, இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பேர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விலாவரியாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குரு வக்ரகை பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள். அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும், என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன். இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் 3 நாட்களுக்குள்ளார. என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேசிஸில் தான் ஒர்க் பண்ண முடியும். முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும். அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் 100 நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள், அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன். விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வர சனி பயிற்சி நிகழப்போகுது, சனி வக்ரம் நிவர்த்தி ஆக போகுது. இது மாதிரி வரிசையாக நிறைய பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. 2025 ராகு கேது பயிற்சி கூட இருக்குது. ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும், நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் எண்கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.